அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சென்ற மாதம் நாம் பார்த்த வரை, சென்ற மாதம் பாகம் 1 கேருபீன்கள் பார்த்தோம். இந்த மாதம் பாகம் 2 இறுதி பாகமும் இது சேராபீன்கள். ஒரே அதிகாரம், ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1 முதல் 7. அதற்கு நான் முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சேராபீன்கள் பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு சில ஆவிக்குரிய ஆழங்களை நீங்கள் புரிந்து கொண்டு வாசித்தால் நலமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். சேராபீன்கள் அப்படின்னா எரிகிறவர்கள், நெருப்பு தழல்கள். 2 அர்த்தம் இருக்குது. ஒன்று எரிகிறவர்கள், இரண்டாவது நெருப்பு தழல்கள். சேராபீன்களுக்கு மொத்தமாக 6 செட்டைகள் இருந்தது. 2 செட்டைகள் முகத்தை மூடிக்கொண்டிருக்கும், 2 செட்டைகள் கால்களை மூடியிருக்கும், 2 செட்டைகளால் தான் பறப்பாங்க. இந்த முகத்தை மூடி இருக்கு பார்த்தீங்களா, அதற்கு ஆவிக்குரிய அர்த்தம் தேவனுக்கு முன்பாக நான் ஒன்றுமல்ல, தேவனே எல்லாம் என்று நம்மை நாம் தாழ்மைப்படுத்துவது. 1 கால்களை மூடுவது, நான் தேவனுக்கு பிரியமில்லாத இடங்களுக்கு செல்ல மாட்டேன், என்னுடைய கால்களுக்கு அவரே பாதுகாப்பு, என்னை எங்கு நடத்த வேண்டும் என்று தேவனுக்கு தெரியும், அவ்வாறு நாம் அறிக்கையிடுவது. 2 செட்டைகளால் பறப்பது, தேவனுக்காக நான் தாழ்மைப்படுத்தப்பட்டிருக்கிறேன், என்னை தாழ்த்துகிறேன், என்னுடைய கால்களை தேவன் எங்கு செல்ல வேண்டும் என்று நியமித்து வைத்திருக்காரோ அங்கு செல்லும். இந்த 2 அறிவுமே நமக்கு இருக்கும் போது நாம் தேவனுடைய ஊழியத்துக்கு ஆயத்தம். இதுதான் ஆவிக்குரிய ஆழம். இதை புரிந்து கொண்டால்தான் இப்போ நம்ம வாசிக்க போகிறதும் புரியும், விளங்கும். அப்படியே நீங்கள் 6ஆம் அதிகாரம் 1 முதல் பொறுமையாக வாசிங்க. வீற்றிருக்க கண்டேன், அவருடைய வஸ்திரம் பொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவரே பிரகாசம் உள்ள ஒரு நட்சத்திரமா இருக்காரு, சிங்காசனத்துல வீற்று இருக்காரு. அதுவே மிக உயரமாக இருக்கும், அதுக்கு மேல இவங்க இருக்காங்க. அப்ப எவ்வளவு மேன்மையா இருக்கு. இது ஏன்னு சொல்லிட்டு நம்ம முடிக்கும் போது நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். தேவனுடைய சிங்காசனத்தை பற்றி, தேவன் ஒரு இடத்துல வீற்று இருக்கிறார், பரலோகத்தில் வீற்று இருக்கிறார் அப்படின்ற காட்சியெல்லாம் அவ்வளோ சீக்கிரமா ஒருத்தரால் காண முடியாது. ஒரு சில பேரால தான் அதை காண முடியும். அவ்வாறு கண்டவர்களில் ஒரு முக்கியமானவர் ஏசாயாவா இருக்கட்டும், எசேக்கியலா இருக்கட்டும். இவங்கெல்லாம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில காட்சி என்ன பண்றாங்க, அவங்க காண்றாங்க. அந்த பரலோக காட்சியெல்லாம் அவ்வளோ சீக்கிரமா யாரும் காண முடியாது. தெள்ள தெளிவா அதை ஒரு ஆரம்பத்திலிருந்து முழுமையாக கண்டவர்கள்ல ஒரு சில பேரை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா எசேக்கியல்ல இருந்து தானியேல் அப்புறம் யோவான், இந்த 3 நீங்க மறக்கவே கூடாது. எசேக்கியல் நீங்க பார்த்தீங்கன்னா பரலோக காட்சியில நம்ம சென்ற மாதம் பார்த்தோம் இல்லையா, கேருபீன்கள். அவர் கண்ட காட்சி இதற்கு முன்பதாக யாருக்கும் அவ்வளவு விரிவாக தேவன் என்ன பண்ணல, காட்டல. எசேக்கியலுக்கு காட்டினாரு. தானியேல் 7ஆம் அதிகாரத்துல நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒரு சில மிருகங்கள் பற்றி வரும். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் எடுத்து பார்த்தீங்கன்னா, கடலில் இருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன் அப்படின்னு வந்துட்டு, அதுல கடைசி வசனம் பார்த்தீங்கன்னா அதோட லக்கம் சிம்பிள், அதோட நம்பர் பார்த்தீங்கன்னா 666ன்னு வரும். இத முழுமையா தானியேல் கிட்ட என்ன பண்ணிருக்க விளக்க மாட்டாரு. அதுல வேற மாதிரி வரும் மிருகங்கள். அவர் என்ன பண்ணுவாரு, அதெல்லாம் பார்த்துட்டு தானியேல் இப்படி 3 வேளை ஜெபம் பண்றவர், உறுதியா இருந்தவர். அவருக்கே ஒரு மாதிரி நடுக்கமாயிடும். யாருக்கு? தானியேலுக்கே. இங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல
முழுமையா 13 அந்த நீங்க 13th சாப்டர் ஃபுல்லா நீங்க வந்து படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா படிக்கும் போதே பயமா இருக்கும். நான் அவ்வளவு இருக்கும் உள்ள. இங்க ஒரு காட்சி, தேவன் எங்கு வீற்று இருக்கிறார்? ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்று இருக்க கண்டேன். அவருடைய அப்போ நீங்க பாருங்க அவருடைய காட்சியை எவ்வளவு மேன்மையா சொல்றதோ. சும்மா நம்ம கற்பனையை நீங்க பாத்தீங்கன்னா அந்த கவிதை எழுதுறவங்க எல்லாம் கொஞ்சம் கற்பனையா எழுதுனா தான் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் கற்பனையை சேர்த்தும் எழுதுவாங்க. அப்படியும் எழுத முடியாது. பரலோகத்துல இருந்து என்ன காட்சி அவர் பார்க்கிறாரோ அதை தான் எழுத முடியும். சும்மா ஏதோ எழுதப்பட்டது இல்லையே. இதுக்கு முன்பதாக இந்த நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்துல 7 விதமான சபைகளை குறித்து தேவன் என்னை பேச வச்சாரு. இன்னைக்கு காலையில பாகம் 2 பேசினேன். அதுல ஆரம்பம் இந்த ஃபர்ஸ்ட் பாகத்துல தேவன் ஒரு விஷயத்த சொல்ல வைத்தார். திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம். நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 1 எடுத்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா மேலேயே இருக்கும். இப்ப திவ்ய வாசகன் என்ன அர்த்தம்? ஆழ்ந்து நோக்கக்கூடியவன். அப்ப ஏசையா, தானியேல், எசேக்கியேல், யோவான் இவங்கெல்லாம் ஆழ்ந்து நோக்குனதுனாலதான் தேவன் அந்த காட்சியை காட்டுறார். அதனாலதான் சேராபீன்கள் அப்படின்ற ஒரு காட்சியையும் இங்க காட்டுறாரு. ஏன் இதை இன்ட்ரோடக்ஷனா சொல்றேன்னா, இதெல்லாம் உங்களுக்கு புரிய வந்தாதான் தேவன் அவங்களை எவ்வளவு மேன்மையா எடுத்து பயன்படுத்தினாரு அப்படின்னு உங்களுக்கு புரிய வரும். இப்ப 2 வாசிங்க. சேராபீன்கள் அவ்வாறு அப்படின்னா அவ்வாறுனா 6 நல்லா கவனிக்கணும். எவ்வளவு பேர்னு குறிப்பிடல. அதாவது அவர்கள் வந்துட்டாலே நீங்க என்ன எடுத்துக்கணும்னா ப்ளூரல் ஃபார்ம், பன்மை. நீங்க சிங்குலர் ஃபார்ம் எடுத்துக்கூடாது, ஒருமை எடுத்துக்கூடாது. அப்பனா ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் இருந்திருக்கலாம், நிறைய பேர் இருந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனா கண்டிப்பா ஒண்ணு இல்லை. இப்ப தன் முகத்தை மூடி 2 செட்டைகளால் நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா ஆரம்பத்துல. அதை பார்த்துட்டு இங்க படிச்சாதான் நம்மளுக்கு ஈஸியா விளங்கும். அப்படியே வாசிங்க. ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். அப்ப நல்லா கவனிங்க. அந்த வார்த்தை அவர்களுக்கு மட்டும் இல்ல, நம்மை நாம் தாழ்த்துகிறோம். நம்மளோட கால்கள் எங்கு போக வேண்டும் என்று தேவன் அங்கு தீர்மானித்து வைத்திருக்கிறார், அதையும் அறிந்திருக்கிறோம். அதன் பிறகு நாம் ஆயத்தமாக இருக்கிறோம். ஒருவரோட ஒருவர் பார்த்து அவர் பரிசுத்தர் பரிசுத்தர், அதை சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை அப்படின்னு வலியுறுத்தக்கூடிய வசனங்கள் தான் இது. ஏதோ சும்மா நம்ம சேராபீன்கள் பார்க்குறோம், இன்னைக்கு நம்ம தெரியாததை தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு மட்டும் கேட்கக்கூடாது. நாமும் ஒருவரோடு ஒருவர் இசைந்து ஒரே விதமாய், வேறு விதமாய் இல்லை, எல்லாருக்கும் அந்த 6 செட்டை வந்து இது செட்டைகள் தான். அதுல 2 2 2 அப்படின்றது அதே மாதிரிதான் இருக்கு. தேவன் வேறுபடுத்தி பார்க்கிற தேவன் அல்ல, எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான். அப்ப அவர் யாரா? பரிசுத்தர். அவர் பரிசுத்தரா இருக்கிறதுனால நாமும் அவருடைய பரிசுத்தத்தை தரித்து கொண்டு வாழணும், பரிசுத்தமா இருக்கணும். அதனாலதான் பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும், அந்த வார்த்தை இருக்கு பாத்தீங்களா. அப்ப பரிசுத்தமாவே இருக்கிறேன் அப்படின்றது இல்லை, இன்னும் நாளுக்கு நாள் மாறணும். ஒரு எடுத்துக்காட்டா சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு விஷயம், இப்போ தம்பி வந்து யூஜி பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. யூஜியை முடிச்சுட்டு நான் மறுபடியும் யூஜிக்குள்ளேயே இருக்க முடியும், நான் இருப்பேன் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? அதுக்கப்புறம் என்ன? பிஜி அவர் போகணும். அதுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெயினான கோர்ஸ் ஒன்று இருக்கு, பிஹெச்டி. எல்லாத்த தாண்டி நான் இல்லை, யூஜிலேயே நான் 6 வருஷம் படிக்க போறேன்னா அரியர் வச்சாதான் முடியும். ஆனா தேவன் என்ன பண்ணுவாரு? என்னோட பிள்ளை உலகத்தில் இருக்கிறவங்களை காட்டிலும் நான் மேன்மையாக தான் வைப்பேன். அதனால தேவன் நடத்துறாரு பார்த்தீங்களா. ஒரு எக்ஸாம்ல என்ன பண்றாரு? நமக்கு சக்சஸ் கொடுக்குறாரு. நம்ம பாஸ் ஆகிட்டு பிஜி போறோம், அதுக்கப்புறம் பிஹெச்டி போறோம். அப்போ அந்த உலக இதுலயே நம்மள தேவன் அழகா நடத்தும் போது, அப்பா நான் பரிசுத்தமா இருக்கிறேன், நான் இன்னும் பரிசுத்தமாகணும் அப்படின்னு கேட்கும் போது நம்மை நடத்த தேவன் வல்லவராய் இருக்கிறார். அப்படியே வாசிங்க.
வாசல்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து. இப்படி இருக்கணுமா? நம்ம ஸ்தோத்திரம் பண்ணாலும் பாட்டு பாடினாலும் பரலோகத்துல சந்தோஷம் உண்டாகணும், பரலோகத்துல களிப்பு உண்டாகணும், அசையணும். நம்ம ஜெபம் பண்ணும் போது, பாஸ்டர் நீங்க ஜெபம் பண்ணீங்க, எனக்கு தேவனோட ஆளுகை என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. அப்படி இருக்கணும் நம்மளோட ஜெபம். அவர் பரிசுத்தர் அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஆளு இருக்கணும். அதனாலதான் அபிஷேகத்தை வல்லமையை இன்னும் தந்து பலப்படுத்தும் கிறிஸ்துவுக்காய் போர் வீரனாய் என்னை என்றும் கொடுத்திடுவேன். அப்ப கிறிஸ்துவுக்காய் போர் வீரனாய் நான் வாழறேன் அப்படின்னு சொல்றது மட்டும் கிடையாது, வாழ்ந்து காட்டணும். போர் வீரனுக்கு எப்ப காயம் ஏற்படும் தெரியாது, ஆனா மரணத்துக்கெல்லாம் ஒப்பு கொடுக்க மாட்டார். அப்ப அவருடைய போர் வீரர்கள். நான் அவருக்காக என்னோட ஜீவனை கொடுக்கவும் தயார் அப்படின்னு சொல்லிட்டு போர் வீரனா மாறுறதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். அப்போ நம்ம என்ன பேசுறோமோ அது பரலோகத்தை சென்று அடைய வேண்டும். மறுபடியும் வாசிங்க. கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவனோட ஆளுகையினால் நிறைய வேண்டும், பரிசுத்தத்தினால் நிறைய வேண்டும். தேவனுடைய ஆலயம் இது, இது அவருடைய பரிசுத்த, அதாவது அவருடைய பரிசுத்தத்தால் நிரம்பி வழிந்தால்தான் தேவன் அங்க வாசம் செய்வாரு. ஒரு எடுத்துக்காட்டு என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஆலயத்துக்கு போறீங்க, ஆலயத்துக்கு போயிட்டு அங்க அந்த பரிசுத்த ஆவியானோட ஆளுகை இல்லை, வீண் பேச்சு தான் இருக்கு அப்படின்னா அங்க உங்களால கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா இருக்க முடியாது. ஏமா உடனே மெசேஜ் முடிஞ்ச உடனே வந்துட்டீங்க, இல்லை என்னன்னு தெரியல, ஒரு ஆவியானோட ஆளுகை இல்லாத மாதிரி இருந்தது. அது வரும், சில நேரத்தில் நம்மளுக்கு ஃபீல் ஆகும். ஆனா எனக்கு அந்த ஆலயத்துல இருக்கணும் போல இருக்கு, ஏன்னு தெரியல. அப்ப அங்க தேவனோட ஆளுகை இருக்கு. எங்க தேவனோட ஆளுகை இருக்கோ அதுதான் தேவனால் உண்டான ஆலயம். எங்க அவரோட ஆளுகை இல்லையோ அது ஏதோ மாம்சத்தினால் கட்டப்பட்ட ஆலயம். அவர் ஏதோ கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்துல வாசம் செய்ய மாட்டாரு. அந்த ஆலயம் முழுமையா பிரதிஷ்டை பண்ணப்படுறது மட்டும் இல்லை, ஏதோ அன்னைக்கு ஓப்பன் பண்ணுவாங்க, ஓப்பன் பண்ணி அன்று ஒரு நாள் மட்டும் அது பிரதிஷ்டை வந்து பண்ணப்பட்டு அதன் பிறகு மாம்சத்துக்கு ஒப்பு கொடுப்பதல்ல, தினம் தினம் பிரதிஷ்டை பண்ணப்படணும். ஒரு ஊழியனா அந்த சபைக்குள்ள வந்து நின்று காலையில இன்று எவ்வளவு ஆத்துமா வருதோ அந்த ஆத்துமா முழுவதையும் தலை முதல் பாதம் வரை அபிஷேகம் செய்து நீங்கள் ஆசீர்வதித்து உம்முடைய பரிசுத்தத்தால் நிரப்புங்கன்னு கேட்கணும். முதல்ல அந்த ஊழியர் இருக்காரு பார்த்தீங்களா, என்ன பரிசுத்தப்படுத்துங்க. நான் சரியா இருந்து இந்த ஆலயம் சரியா இருந்தாதான் கைகளினால் கட்டப்பட்ட ஆலயம் பரிசுத்தத்தால் கட்டப்படும் அப்படின்னு ஜெபம் பண்ணணும். இன்னைக்கு அப்படி கிடையாது. ஏதோ கட்டப்பட்டாச்சு, நம்ம என்ன இப்போ ரினியூ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இல்லையா, பெருசா இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்றதுதான் ஆயிடுச்சு. தேவனோட உறவை இன்க்ரீஸ் பண்ணோன்னு இல்லை. அப்படி இருக்கும் போதுதான் தேவன் என்ன பண்ணுவாரு, ஆலயத்தை வந்து பரிசுத்தமாக்குவாரு. பாருங்க, ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான் ஐயோ அதமானே, நான் அசுத்த உடலுள்ள மனுஷன், அசுத்த உடலுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவர், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அவ்வாறு அவருடைய ஆளுகை ஆலயத்தை முழுமையாக நிரப்புமே. ஆனால் நம்ம உள்ள என்ன தப்பு இருக்கோ அதை தேவன் வெளிப்படுத்துவார். நம்ம என்ன குற்றம் பண்றோமோ அதை தேவன் வெளிப்படுத்துவார். ஆட்டோபயோகிராஃபின்னு ஒன்று இருக்கு. என்னோட சுய சரித்திரத்தை நான் எழுதுறேன்னு வைங்க, நான் என்ன பண்ணணும், என்னோட நன்மை தீமை எல்லாத்தையும் எழுதணும். எனக்கு அந்த தைரியம் இருந்தால் மட்டும்தான் ஆட்டோபயோகிராஃபி என்னால் எழுத முடியும். எல்லாருக்கும் ஒரு டார்க் சைடுன்னுவாங்க. எல்லாருக்கும் அந்த ரைட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோபயோகிராஃபி எந்தெந்த ரைட்டர் ஆத்தர் எழுதியிருக்காங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட நன்மை தீமை எல்லாத்தையும் எழுதியிருப்பாங்க. ஏன்னா யார் வாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், நான் தீமையில் இருந்தேன், தீமையிலே என்னோட வாழ்க்கை போயிடும்னு நினச்சேன், ஆனால் என்னை தேவன் எடுத்து பயன்படுத்தினான். இதுதான் யாருக்கு அவர்களோட
தீமையான நாட்களை எழுத துணிவு இருக்கோ அவங்க மட்டும்தான் எழுத முடியும். அதுபோல தேவனோட ஆளுகை ஆலயத்தை சுற்றிலும் ஆலயத்துக்குள்ளும் இருக்குமே, ஆனால் அங்க வருவங்க அறிக்கை செய்வாங்க. இந்த சேராபீன்கள் அப்படின்றது சும்மா நம்ம ஏதோ ஒரு கடமைக்காக இன்னைக்கு ஒரு பாடம் சொல்லிட்டு எடுத்துக்கூடாது. நாமும் அவருடைய ஆளுகையை பெற்று நமக்குள் இருக்கும் குற்றங்களை அவரிடம் ஒப்பு கொடுத்து அந்த குற்றங்களிலிருந்து விலகி பரிசுத்தமாய் வாழ வேண்டும், அவருக்குள் வாழ வேண்டும். அப்பதான் நம்ம பரிசுத்தமா இருந்தாதான் அவர் பரிசுத்தர். ஏன் தெரியுமா பரிசுத்தர்? அதாவது அசுத்தமா இருந்த எண்ணெய் அவர் பரிசுத்தமாய் மாற்றி இருக்கிறார். அதனால் அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். அப்படியே வாசிங்க. அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்தில் இருந்து தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து, அதான் சொன்னேன், நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீக்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். நல்லா கவனிங்க, அவர் நம்முடைய வாயை தொட வேண்டும். ஏன்னா நம்மளோட வாய் தான் நமக்கு ஆபத்தே. மாம்சமாய் பேசக்கூடியதும் வாய் தான், ஆவியானதை பேசக்கூடியதும் வாய் தான். அதனால தான் இது எரேமியாவுக்கும் இணைக்கப்படும். அது ஒன்று மட்டும் நம்ம வாசிச்சுட்டு முடிச்சிடலாம். எரேமியா 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. எரேமியா 1ஆம் அதிகாரம் நீங்கள் அப்படியே 6லேருந்து வாசிங்க. அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையா இருக்கிறேன் என்றேன். நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, நம்ம சிறு பிள்ளையா இருக்கிறோம், அவர் வந்து நம் வாயை தொட்டு விட்டால் இனி நாம் சிறு பிள்ளை அல்ல, அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளை. அவர் தொட்டுட்டார் அப்படின்னா ஞானம் எப்படி நம்ம கிட்ட இருந்து வருதுன்னு தெரியாது. கேட்கணும், ஆனால் சிறு பிள்ளையா இருக்கிறேன், நான் எதுவும் அறியாத இருக்கிறேன், என்னோட வாயை வந்து தொடுங்க. நான் பேச அறியேன், தொட்டு வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். இதுதான் முக்கியமானது. அவருடைய வார்த்தைகளை நம்மளோட வாய்களில் அவர் என்ன பண்ணியாச்சு, வச்சாச்சு. நம்ம தான் துணிந்து பேசணும். பையனை நடத்துங்க அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார், அவரோட வார்த்தைகள் மூலம் நடத்துவார். இப்போ பேசுகிறது நான் 100% சொல்லுவேன், ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை அவருடைய வார்த்தைகள் எனக்குள் இல்லை அப்படின்னா என்னால் பேசியிருக்கவே முடியாது. பேசுகிறது ஆவியானவர், நடத்துகிறது ஆவியானவர். ஆரம்பம் முதல் முடிவு வரை அவரோட வார்த்தை ஆளுகை செய்யும். நம்ம சாதா இருக்கும் போது வேற, நம்ம சாதாவாக இருப்போம். அப்போ வந்து அம்மா எனக்கு ஏதாவது இருந்தால் கொடுங்கம்மா, பசி எடுக்குது, அது வேற. ஆனால் ஆவியில் அவரோட சாணத்தில் நின்று நம்ம தேவனோட வார்த்தையை கேட்க ஆரம்பிக்கும் போது அங்கேருந்து தேவன் என்ன வார்த்தை கொடுக்குறாரோ வந்தால் அவரோட வார்த்தை தான் வரும். மாம்சத்தின் வார்த்தை வந்தால் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆனால் ஆவியின் வார்த்தை புறப்பட்டு வரும்போது அது வல்லமையாக தான் இருக்கும். போகும்போது விடுதலை பெற்று திருப்தியாக தான் போவீங்க. மறுபடியும் வாசிங்க அந்த வசனத்தை. கர்த்தர் தமது வேற யாரும் சொல்லல, கர்த்தர் என்னுடனே கூட சொன்னார். அவர் சொல்றாரு தான், நான் வந்து பேச அறியேன் அப்படின்னு சொல்றாரு தான். அவரோட வாயை வந்து தொடுற வரைக்கும் பேச அறியேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்க முடியும். அவர் தொட்டு விட்ட பின்பு எனக்கு பேச தெரியாது அப்படின்லாம் நம்மளால சொல்லவே முடியாது. இப்போ நீங்க ஏசாயா 6:7 மட்டும் வாசிங்க. இதேதான் அங்கேயும் ஆயிருக்கும்.
அவர் தொட்ட உடனே எரேமியாவுக்கு வரக்கூடிய நாட்கள் என்னென்ன பாவங்கள் வந்து தாக்க இருந்திருக்குமோ எல்லாமே விலகி இருக்கும். ஏன்னா சிறு பிள்ளையா இருக்கிறன்றாரு, பேசாரியேன்னு வந்து சொல்றாரு. அப்போ என்னென்ன விலகுச்சான், உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். அப்ப 2 விஷயம், நம்மளோட வாழ்க்கையில அக்கிரமம் நீங்க வேண்டும், பாவம் நிவர்த்தி ஆகணும்னா அவர் நம்மளோட வாயை வந்து தொட வேண்டும். ஏசையா வாழ்க்கையிலும் அப்படிதான் நடந்தது, எரேமியா வாழ்க்கையிலையும் அப்படிதான் நடந்தது. நம்ம வந்து அறிக்கை இடணும், நான் என் மேல ஏதாச்சும் குற்றங்கள் இருந்தா மன்னித்து இரக்கம் பாராட்டுங்கன்னா அவர் நம்மளோட வாயை வந்து தொட்டு அக்கிரமம் நீங்கி வாசிங்க, பாவம் நிவர்த்தியானது. 2 விஷயம், என்னோட அக்கிரமத்தை நீக்குங்க, என்னோட பாவத்தை நிவர்த்தி ஆக்குங்க. இந்த 2 நீங்க வந்து சொல்லும் போது தேவன் என்ன பண்ணுவாரு, பரலோக காட்சியும் காட்டுவார். வரக்கூடிய நாட்கள்ல உங்களையும் சீர்படுத்தணும். எவ்வாறு சீர்படுத்தணுமோ அவ்வாறு தேவன் உங்களை சீர்படுத்தி அநேக ஜாதிகளும் உங்களை சாட்சியா எடுத்து பயன்படுத்துவார். ஒன்று கேருபீன்கள், இன்னொன்று சேராபீன்கள். கேருபீன்கள் பல ஆழம் இருக்கிறது, சேராபீன்களும் ஆழம் இருக்கிறது. சிம்பிளா இருக்க மாதிரி இருக்கும், ஆனா அவ்வளவு ஆழம் இருக்கும். நீங்க உங்களோட வாழ்க்கையில தாழ்மையா இருங்க, உங்களோட கால்களை உங்களோட நடைய அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு நீங்க நடத்துங்கப்பான்னு வந்து சொல்லுங்க. ஆயத்தப்படுங்க, உங்களை பறக்க வைக்க தேவனால் முடியும். கண்களை மூடலாம். அன்பின் பிதாவே,